வெட்னஸ்டே நைட் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு நைட்டு டின்னர் வரைக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருப்பான். எல்லாத்து வீட்லேயும் இதான் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த மாரி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு வந்து நக்கட்ஸ் தான் ரெடி பண்ணேன். இந்த ரெசிபி நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. நானே வந்து யூடியூப்ல பார்த்து தான் பண்ணுவேன். சிம்பிள் நக்கட்ஸ் ரெசிபி அப்படின்னு போட்டாலே நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல வீட்ல இருக்கிற பொருள வச்சே இந்த ரெசிபி எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் இருக்கும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் பழக பழக சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணுவோம். சில விஷயங்கள் அதுலேருந்து வேண்டாம் அப்படின்னு எடுப்போம். குழந்தைகளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாமளே வந்து ஒரு புது நக்கட்ஸ் ரெசிபியை உருவாக்கிடலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அக்கா உங்கள் ரெசிபி போடுங்க அப்படின்ட்டு. அப்போ வேணா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அது ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பா வந்து நைட்டு தான் படிப்பான்னு சொன்னா இல்லையா? இப்போ போர்டு எக்ஸாம் போயிட்டுருக்கு. நைட்டு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு இல்லைனா ஏதாவது ஜூஸ் அடிச்சு குடிச்சிட்டே இருப்பான். ஸோ பைனாப்பிள் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சேன். அன்னைக்கு நைட்டுக்கு எதாவது பசிச்சா இதை எடுத்து சாப்பிட்டுக்குவா அப்படின்ட்டு. இது கூட சீஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். கையோட மைலோக்கு சிக்கன் ரைஸ் பண்ணி வச்சுட்டேன். அவனுக்கு எப்படின்னா சாப்பாடு நல்லா வந்து சூடாக வேணும். 3 நேரம் நல்லா சூடாக போட்டோம் அப்படின்னா திருப்தியாக சாப்பிடுவான். கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் கூட சாப்பிட மாட்டான். அவனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு பாப்பாவுக்கு வந்து நைட்டு கர்ட் ரைஸ் தான். அவள் வந்து நல்லா தண்ணியாட்டம் தயிர் சாப்பாடு வேணும்னு சொன்னா. அதனால சிம்பிளாக எங்களோட டின்னர் வேலை முடிஞ்சுது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன்.